ஆசிரியரான ராகவன் மிகவும் அமைதியானவர். மாணவர்களிடமும் ஊரினரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். கோபம் வந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே என்பதே அவர் அடிக்கடி சொல்லும் அறிவுரை. ஒரு நாள் ஒரு இளைஞன் பொதுமக்கள் முன்னிலையில் ராகவனை அவமதித்தான். அந்த வார்த்தைகள் காயப்படுத்தின. உள்ளத்தில் சினம் இருந்தாலும் அதனை அமைதிப்படுத்தி அங்கிருந்து சென்றார். அந்த இரவு முழுவதும் ராகவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் சொன்ன வார்த்தைகளை மறக்காமல் வைத்தால் என்ன ஆகும் என்று சிந்தித்தார். அடுத்த நாள் அதே இளைஞன் விபத்தில் சிக்கி உதவி கேட்டு வந்தான். ராகவனுக்கு முந்தைய நாள் நடந்தது நினைவுக்கு வந்தது. ஒரு நிமிடம் கோபம் மனதில் எழுந்தது. கோபத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் தீமை எனக்குத்தானே வரும் என்று எண்ணி அவனுக்கு உதவினார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த இளைஞன் மனம் மாறினான். ராகவனிடம் வந்து மன்னிப்பு கேட்டான். நேற்று நீங்கள் உதவவில்லை என்றால் என் வாழ்க்கை வேறுபட்டிருக்கும் என்று கண்ணீர் மல்கச் சொன்னான். அன்று ராகவன் மாணவர்களிடம், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். சினம் கொள்வதால் மற்றவர்களை அல்ல, நம்மை நாமே தண்டிப்பதற்கு சமம். அதை மறந்து விடுவதுதான் உண்மையான வெற்றி என்று கூறினார். அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, சினத்தை யாரிடத்திலும் வைத்துக் கொள்ளாமல் மறந்தால் தீமையான விளைவுகள் தடுக்கப்படும் என்று.